நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிரை ராஜா கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நடக்காத நல்லது இனி நடக்கும், முடிக்கப்படாத பிரச்சனைகள் இனி முடிக்கப்படும். காரணம், முயற்சியில் உங்களுடைய ராசிநாதன் விஜயன் இருக்கிறார். அதே போல மன வலிமை, மன வலி நிச்சயம் தீரும், மாறும். காரணம், மங்களின் உச்சம். செவ்வாய் பகவான் உச்சமடைந்திருக்கிறார். இந்த தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் தான் அந்த செவ்வாய் பகவான். சரிங்களா? ராசிநாதனே உச்சமடைந்தால் இனி நிச்சயம் நல்லது நடக்கும். அதை பற்றி பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகு எது பற்றி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவனை நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மகர ராசிக்கு அடியெடுத்து வைக்க போறாரு. மகர ராசி என்பது அவருடைய உச்ச வீடு. உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைய போகிறார் இந்த மகர ராசி, அது 3ஆம் வீடு. இதுவரை நடக்காத ஒரு காரியத்தை நடத்தி காட்டப் போகிறீர்கள். கிடைக்காத வெற்றி இனிமேல் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கையின் மூலமாக அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்க அடியெடுத்துப்பீங்க. பல நாள் முயற்சிக்கு இன்று பலன் கிடைக்கும். எந்தெந்த விஷயத்துலங்க வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரம் அப்படின்றது உங்களுடைய விருச்சிகத்திற்கு 3ஆம் வீடு, தைரிய வீரிய விஜயஸ்தானம், இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படின்ற அடிப்படையில அரசு வேலைக்குண்டான முயற்சிகள்ல வெற்றி நிச்சயம் உண்டு. கல்வி விஷயத்துல ஜெயிச்சு காட்டிடுவீங்க. எடுக்க முடியாத மார்க்க கூட எடுத்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க. வைத்த அரியர் சரி பண்ணிடுவீங்க. படிப்புல பட்டம் நிச்சயம் வாங்குவீர்கள். ஓகேங்களா? இதற்கு அடுத்தபடியாக இளைய சகோதர சகோதரி விஷயத்த, ஒரு இடப்பிரச்சனை, ஒரு நிலப்பிரச்சனை, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது கூட பிறந்தவர்களோடு, அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகும். அவர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி உங்களுக்கு இல்லை. அடுத்து 3ஆம் வீடு என்பது நான் சொன்ன மாதிரி சிறுதூர பயணங்களையும் குறிக்கும். 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குகின்ற விஷயத்துல வெற்றிகள் கிடைக்கும். ஓகேங்களா? போட்டிகள், விளையாட்டு போட்டி, ஒரு வீர தீர செயல்கள், அதெல்லாம் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய தனித்துவமான திறமை வெளிப்பட்டு அதன் மூலமா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சினிமா மற்றும் அரசியல் போன்ற விஷயத்துல வெற்றி வாய்ப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். மகரம் என்பது ஒரு மண் ராசி மற்றும் ராசிக்கு அதிபதி யாரு? சனி பகவான். வேலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனுடைய அடிப்படையில் வேலை விஷயத்துல வெற்றி நிச்சயம் உண்டு. நில விஷயத்தில் வெற்றி உண்டு. அதனால பயப்படாம நீங்க இருக்கலாம். ரொம்ப வருஷமா இழுத்து வந்து ஒன்றக்கூடிய சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். முடிக்கப்படாத உறவுகளுடைய பிரச்சனைகள் முடிக்கப்படும். இந்த 3ஆம் வீடு என்பது சிற்றின்ப சுகத்தையும் குறிக்கும். அதனுடைய அடிப்படையில் தாம்பத்திய வாழ்க்கையில், அதாவது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள் இனி மறையும். திருமண யோகங்களும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான ஏற்பட்ட உடல் குறைபாடுகள் சரியாகும். ஓகேங்களா? உங்களுடைய ராசியில செவ்வாய் உச்சம் அடைகிறாரு. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் நோய் பிரச்சனை தீரப்போகுது. நோயை வெற்றி பெற கொள்ள போகிறீர்கள். அப்போ கண்டிப்பா நோய் பிரச்சனை முறியடிச்சிருவீங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. உடல் ஆரோக்கியம் நிச்சயமான முறையில் உண்டு. இதற்கு அடுத்து செவ்வாய் பகவானுக்கு பார்வை பலன் உண்டு. எப்படி குரு பார்க்க கோடி நன்மை நடக்குமோ, சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்களோ, அப்படி இந்த செவ்வாய் பகவான் பார்க்கின்ற இடங்கள் விஜயத்தை கொடுக்கும், அதாவது வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும் நிச்சயமான முறையில். அதனுடைய அடிப்படையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 3ல் அமர்ந்திருந்து 4, 7, 8 இவருடைய பார்வை. அப்ப 4ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷம் என்பது 6ஆம் வீடுங்க. வேலை நிச்சயம் உண்டு, வேலையில நிரந்தரம் உண்டு, வேலையில் வெற்றி உண்டு, அரசு வேலைக்குள்ள சாத்தியக்கூறுகள் உண்டு. சிவில் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த 2 டிபார்ட்மெண்ட்லயும் வேலையோ தொழிலோ நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கலாம், பார்த்துக்கிட்டு இருந்தா அதுல நிச்சயம் எதிர்பாராத லாபமும் சம்பள உயர்வும் உறுதியான முறையில் உண்டு. இதற்கு அடுத்தபடியா நிலம் வாங்குறது, விற்கிறது போன்ற விதத்தின் மூலமாக நல்ல ஒரு லாபம் பார்ப்பீர்கள். ரொம்ப நாளா ஒரு நிலத்தை விற்க முடியல, ஒரு நிலத்தகராறு, அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். கடன், முக்கியமா கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும். எதிரிகள் தொந்தரவு மறையும். ஓகேங்களா? மேலும் இந்த செவ்வாயுடைய 7ஆம் பார்வை என்பது
உங்களுடைய விருச்சிகத்திற்கு 9ஆம் வீடான கடகத்துல பதியுது. ஸோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய வயது மூத்தவர்கள் அல்லது உங்களுடைய மேல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களால் ஏதாவது தொந்தரவோ தொல்லைகளோ உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். அவர்களே உங்களிடம் ஏதோ ஒரு உதவியை தேடி வரக்கூடிய தருணமாக இது இருக்கும். ஓகேங்களா? அல்லது அவங்க மூலமா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப காலகட்டமா போராடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனில ரொம்ப வருஷமா நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சம்பளம் இருக்கா, ப்ரமோஷனுக்காக, இப்ப கிடைக்கும், இனிமேல் கிடைக்கும். உயர்ந்த பதவி, அடுத்த கட்ட ஒரு பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பா அதுவும் நடக்கும். மேலும் தாய் தந்தையராகக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது பாட்டி தாகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். அதாவது குடும்பத்துல வம்சம் தலைக்கும் நான் சொல்றேன். அந்த மாதிரி வாரிசு கிடைக்கக்கூடிய தருணம் இது. மேலும் 8ஆம் பார்வையாக உங்களுடைய விருச்சிகத்திற்கு 10ஆம் வீடான சிம்மத்தை பார்க்கிறாரு. அரசு வேலை விஷயத்துல, அரசாங்க சம்பந்தமான விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரலா சில விஷயங்கள் நடக்கும். கவர்மெண்ட் விஷயத்துல லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் ரீதியான ஒரு கான்ட்ராக்ட் தொழிலுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் சக்சஸ் கிடைக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலமாக நடந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கட்டத்துக்கு வரும். அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த ஒரு காலகட்டத்தில். விருச்சிக ராசியில பிறந்த பெண்களுக்கு முக்கியமாக மங்களக்காரகன் உச்சமடைந்து இருப்பதால் மாங்கல்யம் கைகூடும். ஸோ மாங்கல்யத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் இந்த ஒரு தருணத்துல. மேலும் நண்பர்களே, உங்களுடைய விருச்சிக ராசியில எந்த விதமான கிரகங்களும் இல்லை, ஆனா சனி பார்வை மட்டும் இருக்கு. அதிலே புரிஞ்சுங்க. சனிவான் பார்க்கின்ற பொழுது புதிய பதவிகளும் வேலை பொறுப்புகளும் அதிகமாகும், குடும்ப பொறுப்புகளும் அதிகமாகும். ஸோ அதனால அந்த ஒரு நேரத்துல இப்போ கிடைக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியினுடைய மாற்றம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாது. அப்படிப்பட்ட மாற்றம் நிகழும் பொழுது அது உங்களுக்கு சாதகமா நிகழுது. ஏன்னா உங்களுடைய ராசினம் உச்சமடையாது. அப்படி நிகழ்கின்ற பொழுது அதை சரியா நீங்க பயன்படுத்திங்க. ஏன்னா அடுத்த கட்ட வாழ்க்கை, திருமணம், குடும்பம் மற்றும் சொந்த வீடு போன்ற விஷயத்திற்கு அடுக்கடுக்கா அவங்களுக்கு தேவைகள் அதிகப்படுத்திட்டே போகும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருப்பார். ஸோ அப்படி செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமா அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்றைய பதில் விருச்சிக ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.